Good morning 7th standard students. Today we are going to see vocabulary part of lesson number 1 of your term 2 book. So in this vocabulary, first thing given is homophones. Homophones அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா homo means similar, phone means sound. So similarஆன sound pronounce பண்ற words தான் வந்து homophones. So ரெண்டு word இருக்கும் but pronunciation வந்து similar, அதாவது நம்ம அதை சொல்ற அந்த sound வந்து similar-ஆ இருக்கும் but spelling different, meaning different. இதுதான் வந்து homophones. So homophones na என்ன? Two different words, spelling different, meaning different. ஆனா நம்ம அந்த word pronounce பண்ணும்போது சொல்லும்போது sound மட்டும் சேமா இருக்கும். இதுதான் வந்து homophones. Example பார்த்தீங்கன்னா SEEC, SEAC. இந்த ரெண்டு வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது C அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா வந்து இந்த ரெண்டு வேர்டுக்கும் வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், மீனிங்கும் வந்து டிஃப்ரெண்ட். SEEC அப்படின்றது பார்க்கறது, SEAC அப்படிங்கிறது கடல். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்து ஹோமோஃபோன் வேர்ட்ஸ், அதாவது இந்த ரெண்டு வேர்டுக்கும் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், மீனிங் டிஃப்ரெண்ட், பட் அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த சவுண்ட் வந்து சேம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஹோமோஃபோன்ஸ். இந்த ஹோமோஃபோன்ஸ், இந்த சிசி வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க. Can you see the birds flying over the sea? Can you see the birds flying over the sea? கடல் மேல இருக்கிற அந்த கடல் மேல பறக்கிற அந்த பறவைகளை உன்னால பார்க்க முடியுதா? இதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். அதாவது சி, கடல் மேல பறக்கிற பறவைகளை உன்னால பார்க்க முடியுதா? CSEEC அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ்னா கிளியரா தெரியும். இப்போ இதுல கொடுத்துருக்கிற மீதி இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து சென்டென்ஸ்ல எப்படி வந்து நம்ம எழுதுறதுன்றத பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்க, KNIGHT நைட், NIGHT நைட். KNIGHT நைட் அப்படின்றது வந்து ஒரு படை வீரன், போர்க்களத்துல கிங்காக, ஒரு ராஜாவுக்காக போர் செய்யற மாவீரன், படை வீரனை KNIGHT நைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். NIGHT நைட் அப்படின்றது வந்து இரவு. நம்ம அது எல்லாருக்குமே தெரியும், டே அண்ட் நைட் வரும் இல்லையா? ஸோ நம்ம நாளில் இருக்கிற இரவு தான் வந்து NIGHT நைட். நெக்ஸ்ட் வந்து RIGHT ரைட், WRITE ரைட். RIGHT ரைட் அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்த வந்து கரெக்டா சொன்னோம்னா அது வந்து ரைட் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் RIGHT ரைட்க்கு வந்து வலது பக்கம். நம்மளோட வலது பக்கத்தை வந்து ரைட்னு சொல்றோம், இடது பக்கத்தை லெஃப்ட்னு சொல்றோம். ஸோ ரைட்டுக்கு அந்த ரெண்டு மீனிங் இருக்கு RIGHT ரைட்டுக்கு. WRITE ரைட் அப்படின்னா எழுதுறது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ARMS ஆர்ம்ஸ், ALMS ஆர்ம்ஸ். ARMS ஆர்ம்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில வந்து ஷோல்டர்ல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் இருக்கிற போர்ஷனை வந்து ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆர்ம்ஸ்னா கைகள். ALMS ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு வழங்குற பிச்சை, இதை தான் வந்து ALMS ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FAIR ஃபேர், FARE ஃபேர். FAIR ஃபேர், அந்த ஃபேருக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ராக்டிஸ், அதாவது வந்து கரெக்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனையும் வந்து நம்ம வந்து ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில பொருட்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்கிறது, வரிசையா அடுக்கி வச்சிருந்தா அதையும் வந்து நம்ம ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபேர்னா ஒரு மீனிங் எக்ஸிபிஷன், இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், நியாயப்படி நடக்கிறது, நியாயமா நடக்கிறது. FAIR ஃபேர், இதுக்கு ரெண்டு மீனிங். நெக்ஸ்ட் FARE ஃபேர் அப்படின்ற ஃபேரோட மீனிங் என்னன்னா நீங்க காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதுதான் வந்து FARE ஃபேர், அதாவது ட்ரெயின் ஃபேர், பஸ் ஃபேர், அந்த மாதிரி ஃபேர். நெக்ஸ்ட் வந்து HERE ஹியர், HEAR ஹியர். HERE ஹியர்னா இங்கே, கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் HERE ஹியர்.
HEAR hear அப்படின்னா hear this beautiful music. So கேட்கறது, நம்ம காதால கேட்கறது HEAR hear. Next HEARD heard, HERD heard. இந்த hear 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 ஓட past tense தான் HEARD heard. I heard that sound. So நான் அந்த சவுண்டை கேட்டேன். ஸோ கேட்டேன் அப்படின்றது தான் HEARD heard. Sorry, HEARD heard. HERD heard பார்த்தீங்கன்னா கால்நடைகள். Herd of sheep அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ HERD heardனா கால்நடைகள். நெக்ஸ்ட் வந்து OUR our, HOUR our. OUR ourனா our house, our bag. ஸோ நம்மளுடையது, எங்களுடையதுன்றது OUR our. HOUR hour வந்து நேரம், 1 hour, 2 hours, 3 hours, இதெல்லாமே HOUR hour. நெக்ஸ்ட் வந்து NO no, KNOW no. NO no னா இல்லை அப்படின்னு அர்த்தம். KNOW no னா know your bus, know your lesson. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் KNOW no. நெக்ஸ்ட் NOT not, KNOT not. NOT not அப்படின்னா வந்து நம்ம பொதுவாக வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது NOT not. This is not my bag, this is not my pencil, this is not my book. ஸோ ஒரு விஷயம் வந்து இது என்னோட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு NOT not யூஸ் பண்ணுறோம். KNOT not வந்து எப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கயிறில் போடுற முடிச்சு, அதுதான் வந்து KNOT not அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹோமோஃபோன்ஸ் படித்தோம் இல்லையா, வேர்ட்ஸ் மீனிங்ஸ் படித்தோம் இல்லையா, இதை வச்சு நம்ம எப்படி வந்து சென்டென்ஸில் எழுதுறது அப்படின்றது பார்க்கலாம். நைட் அண்ட் நைட். The knight started his journey at night. அதாவது அந்த நைட், அந்த படை வீரர் வந்து அவரோட ஜேர்னியை நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ரைட் அண்ட் ரைட். ரைட் ஒன்லி த ரைட் ஆன்சர்ஸ். கரெக்டான ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ். ப்ளீஸ் கிவ் ஆர்ம்ஸ் பை யோர் கைண்ட் ஆர்ம்ஸ். ஸோ நீங்கள் வழங்குற அந்த பிக்சையை வந்து உங்களோட கைண்டான கைகளால் நீங்கள் வந்து வழங்குங்க அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபேர் அண்ட் ஃபேர். த என்ட்ரி ஃபேர் ஆஃப் த புக் ஃபேர் இஸ் ஹை. என்ட்ரி ஃபேர்னா என்ட்ரி டிக்கெட். அந்த என்ட்ரி டிக்கெட் புக் ஃபேர், புக் ஃபேர்னா புக் எக்ஸிபிஷன், அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஹியர் அண்ட் ஹியர். கம் ஹியர் அண்ட் யூ கேன் ஹியர் குட் மியூசிக். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மியூசிக் வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஹர்ட் அண்ட் ஹர்ட். ஷீ ஹர்ட் தி நாய்ஸ் மேட் பை தி ஹர்ட் ஆஃப் ஷீப்ஸ். அந்த கேட்டல், அந்த கால்நடைகள்லாம் நடந்து போகும்போது ஒரே சத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தை அவ கேட்டா அப்படின்றது தான் என்னோட அர்த்தம். அவர் அண்ட் அவர். ஐ நீட் அன் hour டு குக் அவர் ஃபுட். நம்மளோட ஃபுட்டை சமைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். No and no. No man will know the secret. ஸோ இந்த சீக்ரெட் வந்து இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். நாட் அண்ட் நாட். திஸ் நாட் cannot be detangled. நாட்னா முடிச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த முடிச்சை வந்து அவிழ்க்க முடியாது அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ஸோ ஹோமோஃபோன்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து 2 different words with 2 different meanings and spellings, but sounds similar. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிமிலர் சவுண்ட் தான் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். அந்த ஹோமோஃபோன்ஸை வந்து சேம் அந்த ஹோமோஃபோன்ஸில் ஒரே சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸை ஒரே சென்டென்ஸில் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே வேர்ட் தான், அதாவது ஸ்பெல்லிங் சேம், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதமும் சேம், பட் மீனிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், 2 different words, spelling different, meanings different, but pronunciation is only similar. But homonyms-ல இருக்கிற வேர்ட்ஸ் என்னன்னா ஒரே வேர்டு, ஸோ ஸ்பெல்லிங் வந்து சேம் தான், ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த சவுண்டை வந்து சேம் தான், பட் மீனிங்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸில் வந்து வெறும் மீனிங்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே சேம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
wound, wound, W-O-U-N-D, wound. அந்த woundக்கு ஒரு அர்த்தம் வந்து injury, அதாவது காயம். நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டு காயம் பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் woundன்னு சொல்லுவோம். இன்னொரு wound, W-O-U-N-D, wound அப்படின்னா wrap அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று சுத்தி இருந்ததுன்னா அது வந்து wound அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் வந்து windோட past tenseம் wound தான். இப்போ இங்க இருக்க சென்டென்ஸ் பாருங்க, the bandage was wound around the wound. அதாவது ஒரு காயத்தை சுத்தி அந்த பேண்டேஜ் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ஸோ இந்த கடைசியா வர woundோட மீனிங் வந்து காயம். இங்க was wound அப்படின்னு இருக்கிறதோட மீனிங் வந்து ரேப் பண்ணியிருக்கு, சுத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காயத்தை சுத்தி அந்த பேண்டேஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த wound ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெல்லிங், ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், பட் only meanings are different. இதுதான் வந்து homonyms. ஸோ homophones and homonyms இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். homophones வந்து 2 different words, pronunciation வந்து சேமா இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்ட், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட். homonymsல வந்து சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனவுன்சியேஷன், பட் only meanings are different. மீனிங் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். There is a fair arts and craft fair this weekend. இந்த FAIR fair வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபேருக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. 2 மீனிங் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா there is a fair arts and craft fair this weekend. ஃபேர்னா கரெக்டான, நியாயமான. ஸோ நியாயமான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஃபேர். ஃபேர்னா எக்ஸிபிஷன் சொல்லியிருப்பேன். ஸோ FAIR ஃபேருக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்று வந்து நியாயமா இருக்கிறது ஆர் கரெக்டாக இருக்கிறது, இது வந்து FAIR ஃபேர். நெக்ஸ்ட் வந்து FAIR அந்த ஃபேருக்கு இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷன் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷன் வந்து ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எக்ஸிபிஷன். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the woodcutter saw a huge saw in his dream. SAW saw, SAW sawக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா CSEE, சியோட past tense தான் saw, SAW saw. I saw a black cat yesterday. நான் வந்து நேத்து ஒரு கருப்பு பூனையை பார்த்தேன். ஸோ நேத்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லும் போது SAW saw யூஸ் பண்ணணும். இன்னொரு saw, SAW saw, அதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் வந்து SAW saw தான். பெரிய ஆக்ஸ் மாதிரி இருக்கும், கோடரி. மரத்தை வந்து அறுக்கிறதுக்காக பெரிய இது யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து SAW saw. ஸோ the woodcutter saw a huge saw in his dream. அப்படின்னா ஒரு மரம் வெட்டும் ஒருத்தர் வந்து தன்னோட கனவுல ஒரு பெரிய சா, அந்த மரம் வெட்டுற அந்த கத்தி, அந்த அருவா, அதை வந்து தன்னோட கனவுல பார்த்தாரு அப்படின்றதான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரைட் தி ரைட் ஆன்சர்ஸ் ஆன் தி ரைட் சைட். RIGHT ரைட்டுக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஒன்று வந்து கரெக்ட் அப்படின்றது ஒரு மீனிங், இன்னொரு மீனிங் வந்து வலது பக்கம், ரைட் லெஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ரைட் வலது பக்கம், இதுதான் வந்து RIGHT ரைட். ஸோ ரைட் தி ரைட் ஆன்சர்ஸ் ஆன் தி ரைட் சைட் அப்படின்னா கரெக்டான ஆன்சர்ஸை வந்து வலது பக்கமா எழுதுங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட், the well was dug by a well-known king. WELL well. WELL wellக்கு வந்து 2 மீனிங் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா WELL wellக்கு வந்து கிணறு, நம்ம தோட்டத்துலலாம் கிணறு இருக்கும் இல்லையா, தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த கிணறு. இன்னொன்று வெல் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம், வெல் நோன் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சது, ஃபேமஸ். வெல்னா WELL வெல், இன்னொரு அர்த்தம் வந்து ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இந்த கிணறு வந்து ஒரு ஃபேமஸான கிங்கால தோண்டப்பட்டது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் we have March past in March. நம்மளுக்கு வந்து மார்ச் மாதம், MARCH, மார்ச்க்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மார்ச் வந்து மந்த், ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரும் இல்லையா, அந்த மார்ச். இன்னொரு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பாஸ்ட், அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணியிருப்போம். எப்படி வந்து கையும் காலையும் ஒரே மாதிரி எல்லாரும்
அசைச்சு நடந்து போகிறது அந்த மார்ச் பாஸ்ட். ஸோ எங்களுக்கு மார்ச் மந்தில் மார்ச் பாஸ்ட் இருக்குது. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து கேன் யூ கெட் மீ அ கேன். ஸோ கேனுக்கு 2 மீனிங் இருக்குது. CAN கேன். அது வந்து என்னென்னா ஒன்று வந்து கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முடியுமா அப்படின்றது தான், பாசிபிலிட்டியை சொல்கிற ஒரு வார்த்தை. CAN கேன் அப்படின்றது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கேன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன். நம்ம தண்ணியெல்லாம் வந்து ஒரு கேனில் பிடிச்சி வைப்போம் இல்லையா. ஸோ தட் இஸ் அ கேன் கண்டெய்னர். ஸோ கேன் யூ கெட் மீ அ கேன், உன்னால் அந்த கேனை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து how long will the live fish live without food. ஸோ LIVE live, LIVE live. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் வேறு, பட் வந்து இது ஹோமோனிம் வேர்ட்ஸ் தான். LIVE லைவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ லைவ் ஃபிஷ்னா உயிரோடு இருக்கிற ஃபிஷ். LIVE live அப்படின்னா எவ்வளோ நாள் வாழும் அப்படின்னு அர்த்தம். ஸோ LIVE லைவ்னா உயிரோடு இருக்கிற. நெக்ஸ்ட் வந்து LIVE liveனா வாழ்றது. ஸோ இதுதான் வந்து இந்த LIVEயோட மீனிங், டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். How long will the live fish live without food? எவ்வளோ நாள் இந்த உயிரோடு இருக்கிற இந்த ஃபிஷ் வந்து ஃபுட் சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் she has tears in her eyes as she tears old photos. ஸோ டியர்ஸ், TEARS, டியர்ஸ்க்கு வந்து கண்ணீர் அப்படின்றது ஒரு மீனிங். TEARS டேர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேப்பரை நம்ம கிழிக்கிறோம் இல்லையா, பேப்பரையோ இல்லை துணியையோ கிழிச்சோன்னா அது வந்து டேர். ஸோ she has tears in her eyes as she tears the old photos. ஸோ அவள் வந்து அந்த பழைய ஃபோட்டோஸை வந்து கிழிச்சு போடும்போது அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது அப்படின்றத அர்த்தம். Next, I will be second in line if I wait one more second. So SECON second. Secondனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் வந்து வினாடி, நம்ம செகண்ட், மினிட், ஹவர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த செகண்ட், ஸோ வினாடி. இன்னொரு செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட், ரெண்டாவதாக வர்றது. ஸோ அந்த செகண்ட். ஸோ ஐ வில் பி செகண்ட் இன் லைன் இஃப் ஐ வெயிட் ஒன் மோர் செகண்ட். ஸோ நான் இன்னொரு செகண்ட் நான் வெயிட் பண்ணனா நான் வந்து லைனில் செகண்டாக வந்துடுவேன் அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதனோட இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஹோமோனிம் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இந்த பிளாங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யோர் லிசனிங் டாஸ்க். லிசனிங் டாஸ்கில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்ண போகிறேன். இந்த பேராகிராஃபை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்குற அட்வென்ச்சர் கேம்ஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரா இன் தி ரெஸ்பெக்டிவ் பாக்ஸஸ். அதான் வந்து உங்களோட லிசனிங் டாஸ்க். ஸோ லிசன் டு திஸ் பேசேஜ் கேர்ஃபுல்லி. There is a very famous quote by Helen Keller. Life is either a daring adventure or nothing. Adventure trips are all about making memories, gaining more knowledge, learning new things about the surroundings and about one's own self, and making lots of great stories. Going for an adventure camp is the best way to get all of these, as it forces one to get out of their ordinary lives and try new things. Adventure camp basically means spending the nights in tents and doing various activities at the campsite. There are many activities included in camping to make it more exciting and interesting. Some of these are mentioned below. Water activities. If your campsite is near a water body, then one can do aquazorbing, water skiing, fishing, swimming, playing water volleyball, and other such fun games. Bonfire. This can be done during winter camping. Campers are made to sit around the bonfire and talk about their stories or perform some acts such as playing some instrument or singing songs. Rock climbing. This activity is meant to provide both physical and mental challenges to the climbers and help them in learning new skills. Mountain biking. Just a few scratches and the trip can be memorable with new experience of driving bicycles on forest roads.
So this is your listening passage. In the listening passage நீங்க கேட்ட சில adventure activities பத்தி நீங்க வந்து கொடுத்திருக்கிற பாக்ஸ்ல வந்து நீங்க draw பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட listening task. So first உங்களுக்கு ஒரு தடவை கேட்டு உங்களுக்கு புரியலனா திரும்ப திரும்ப இந்த listening passage கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நீங்க வந்து அந்த respective boxesல அந்த adventure கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து வரையணும். இதுதான் வந்து உங்களோட டாஸ்க். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் எக்ஸசைஸ். ரைட்டிங்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 விஷயத்தை எப்படி வந்து கம்பேர் பண்ணி எழுதுறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ 2 விஷயம்னா எது வேணா இருக்கலாம். 2 persons இருக்கலாம், இல்லனா வந்து 2 places இருக்கலாம், இல்லனா வந்து 2 things, எது வேணா இருக்கலாம். இந்த 2 விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளாஸ்ல வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ இந்த 2 ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது நம்ம எப்படிலாம் சொல்லுவோம், இவங்க 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை, அவங்க 2 பேருக்கும் என்ன வேற்றுமை, இதை நம்ம சொல்லுவோம். ஸோ ஒற்றுமையை வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சிமிலாரிட்டிஸ் அப்படின்றதுனா வந்து ஒற்றுமை. ஸோ ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா இந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப நல்லா படிப்பாங்க, இந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே வந்து எப்போதுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து கரெக்டான டைம்க்கு வருவாங்க, இந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே வந்து ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 ஸ்டூடெண்ட்டுமே வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒற்றுமை. இப்போ 2 பேரை பற்றி நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம், ஆனால் வந்து வெறும் அவங்க 2 பேருக்குள்ள சிமிலாரிட்டிஸை மட்டும் சொல்கிறோம், அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையை மட்டும் நம்ம சொல்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த 2 பேருக்கும் உள்ள வேற்றுமையை பற்றி நம்ம சொன்னாலும் நம்ம அவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறோம் தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட் எடுத்து நம்ம வந்து அவங்க 2 பேரை பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசுவோம். நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிப்பான், இந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு சரியா படிக்க மாட்டான், இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவான், அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கான், இந்த ஸ்டூடெண்ட் சுத்தமாக டிசிப்ளினே இல்லாமல் இருக்கான். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உங்களோட ரைட்டிங் டாஸ்க். ஸோ 2 பேரை நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகளையும் சொல்லணும், அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் வேற்றுமைகளையும் நம்ம சொல்லணும். இப்போ இந்த சிமிலாரிட்டிஸ் நம்ம சொல்லும்போது, அதாவது எழுதும் போது ஒரு 2 பேரை பற்றி நம்ம கம்பேர் பண்ணி சிமிலாரிட்டிஸ் எழுதுறோம், அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை எழுதும் போது என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இஸ் சிமிலர் டு. ஸோ திஸ் பாய் இஸ் சிமிலர் டு தட் பாய் இன் தேர் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து போத் ஆஃப் தெம் ஸ்டடி வெல். நெக்ஸ்ட் ஆல்சோவும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்சோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டூடெண்ட் ஏ writes neatly and student B also writes neatly. ஸோ 2 பேருமே வந்து அழகாக எழுதுவாங்க அப்படின்ற போது நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து TOO டூ, இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் as well, he is a bright student as well as a nice பிளேயர், அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம as well யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸ், ஒரு 2 பேரை பற்றின சிமிலாரிட்டிஸை நம்ம எழுதும் போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அதே மாதிரி 2 பேரை பற்றி டிஃப்ரென்சஸ் வேற்றுமைகளை எழுதும் போது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் திஸ் பாய் இஸ் டிசிப்ளின்ட், ஆன் தி அதர் ஹேண்ட் தட் பாய் இஸ் நாட் டிசிப்ளின்ட். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசும்போது நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் however எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா this boy studies well, however that boy doesn't study at all. ஸோ அப்போ நம்ம அவங்க 2 பேருக்குள்ளே வேற்றுமை சொல்லும்போது however யூஸ் பண்ணுறோம். பட் வந்து 2 பேரோட டிஃப்ரென்சஸ் சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணணும். This boy plays well, but that boy does not have interest in playing. நெக்ஸ்ட் இன் கான்ட்ராஸ்ட் டுவும் வந்து நம்ம 2 பேரோட டிஃப்ரென்சஸ் சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் பாய் கம்ஸ் டு ஸ்கூல் ஆன் டைம், இன் கான்ட்ராஸ்ட் டு ஹிம் திஸ் பாய் ஆல்வேஸ் கம்ஸ்
late to school. So in contrast to na அப்படியே ஒருத்தருக்கு அப்படியே மாற்றமா அதாவது ஒருத்தருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் in contrast to. Next, differs from. These two boys differ from each other in their discipline. So அப்படியும் நம்ம சொல்லலாம். Next வந்து while, WHILE, while. whileம் வந்து நம்ம ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். This boy respect elders while that boy doesn't give respect to elders. Next வந்து unlike எப்படி யூஸ் பண்ணணும்? unlike வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும். unlike this boy, that boy doesn't eat well. ஸோ இவன் வந்து நல்லா சாப்பிடுவான், அவன் சரியா சாப்பிட மாட்டான் அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது நம்ம unlike யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து certain words which we use in our writing to compare two persons. ரெண்டு persons-அ கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள similarities, அவங்களுக்குள்ள differences எழுதுறதுக்கு நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஐ எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் கம்பேரிங் டான் குவிக்சோட் அண்ட் சாங்கோ பான்சா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து டான் குவிக்சோட் அண்ட் சாங்கோ பான்சா பத்தி படிச்சிருப்போம். அவங்க ரெண்டு பேரை பத்தி கம்பேர் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ ஒரு 3 சிமிலாரிட்டி எழுதுங்க, ஒரு 3 டிஃபரன்ஸ் எழுதுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த டான் குவிக்சோட் அண்ட் சாங்கோ பான்சா இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி ஒரு 3 sentences similarities, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றுமை சொல்ற sentences 3, ரெண்டு பேருடைய வேற்றுமை differences சொல்ற sentences 3. ஸோ 6 sentences எழுதுனீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களால முடியலன்னா அதை ரீட் பண்ணி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு then you will get an idea on how. Next is your creative writing. Creative writingல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன் ஆர் வில்லேஜ், உங்களோட ஹோம் டவுன் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல படிப்புக்காகவோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட வேலைக்காகவோ இருப்பீங்க. பட் உங்களோட ஹோம் டவுன்னு ஒன்று இருக்கும், உங்களோட சொந்த ஊர். அந்த ஊரில் வந்து நீங்கள் போகும்போது உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் அந்த வில்லேஜை பற்றி, அந்த கிராமத்தை பற்றியோ இல்லைன்னா வந்து உங்களோட ஹோம் டவுன் உங்களோட சொந்த ஊரை பற்றியோ நிறைய விஷயம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நிறைய கதை கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஊரை பற்றின ஸ்டோரிஸை வந்து நீங்கள் உங்களோட பாட்டி தாத்தா பாட்டி கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த சொந்த ஊர்ல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நேம் பண்ணாங்க, அங்க வந்து வேற யாராவது இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் அவங்களோட பேரை வச்சு ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து நேம் பண்ணாங்களா? இப்போ நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து மகாத்மா காந்தி ரோட், ஜவஹர்லால் நேரு ரோட், அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களோட பேரெல்லாம் நம்ம இங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி உங்களோட ஊர்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருந்த ஆட்கள் அவங்களோட நேம்க்கு அப்புறமா வந்து ஏதாவது ரோடோட நேம் ஸ்ட்ரீட்டோட நேம் வச்சிருந்தாங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த உங்களோட டவுன்ல வந்து வேற யாரு வந்து ஸ்டோரிஸ் வந்து நல்லா சொல்லுவாங்க? அதாவது ஆர் தேர் எனி லோக்கல் பிளேசஸ் இன் டவுன் அபவுட் விச் பீப்புள் டெல் ஸ்டோரிஸ்? அதாவது உங்க சொந்த ஊர்லயே வந்து ஏதாவது ஒரு இடம், அந்த இடத்த பத்தி நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்களா? அந்த மாதிரியான இடம் ஏதாவது இருந்தா அதை பத்தி நீங்க கேட்கலாம். இனி ஹாண்டட் ஹவுசஸ்னா ஒரு பாழடைந்த வீடு, அந்த இடத்துல வந்து பேய் இருக்கு, அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? அதுக்கப்புறம் லெட் students find out when the town was founded and by whom. அந்த ஊர், அந்த உங்களோட சொந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் வந்து யாரு வந்து உருவாக்குனாங்க, அந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கா? அதுக்கப்புறமா வந்து பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அங்க ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் விஷயம் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரை பத்தி நீங்க ஒரு கதை வந்து எழுதணும். ஸோ அந்த கதையில வந்து நீங்களே வந்து ஒரு ஃபிக்டிஷியஸான ஒரு பர்சன் வந்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க உங்களோட தாத்தா பாட்டி உங்களோட அம்மா அப்பா கிட்ட இருந்து உங்களோட சொந்த ஊரை பத்தி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ஒரு 4 சென்டென்ஸோ இல்லை 5 சென்டென்ஸோ வச்சு நீங்க வந்து ஒரு கதை மாதிரி எழுதணும். ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா எழுத தெரியும். ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுங்க, சின்ன ஸ்டோரி மாதிரி. அந்த டவுன்ல வந்து யார் வாழ்ந்தாங்க, ரொம்ப பெரிய ஃபேமஸா இருந்த லீடர் யாராவது வாழ்ந்தாங்களா, அவங்க அந்த டவுனுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, ஸோ அப்போ என்ன பிரச்சனைகள் இருந்தது, அவங்க அதை எப்படி தீர்த்து வச்சாங்க, அதனால அவர் பேரை வச்சு இந்த ஸ்ட்ரீட்கெல்லாம் வந்து அவங்களோட பேர் வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நீங்க எழுதலாம். இதுதான் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ இது அப்படி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, என்னோட சொந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, யாருமே எதுவுமே சொல்லலைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. நீங்களா இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதுங்க. நீங்கள் நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கற்பனை கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி, ஒரு 5 லைனில் 6 லைனில் ஒரு ஸ்டோரி எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் யோர் கிரியேட்டிவ் ரைட்டிங். நீங்கள் இப்படி எழுதும் போது உங்களோட கற்பனை திறன் வந்து அதிகமாகும். ஸோ நீங்களாவே எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு வந்து உங்களோட ஆன்சர்ஸ் அனுப்பி வைங்க. நெக்ஸ்ட் இஸ் யோர் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் வந்து பிக்டோகிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்துருப்போம். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்துருப்போம். தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் தான் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் இஸ் தி ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி. இப்படி சொல்கிறது வந்து தப்பு. இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, George is the smartest and most intelligent staff of this company. So superlative adjectives நம்ம யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன் EST யூஸ் பண்ணோம், அதே மாதிரி most intelligent அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா THE the வந்திருக்கு, EST வந்திருக்கு. ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், ஸ்மார்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இன்னொரு அட்ஜெக்டிவும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்டெலிஜென்ட்ன்றது இன்னொரு அட்ஜெக்டிவ். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 2 சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த ஸ்மார்ட்டஸ்ட்னு கொடுத்துட்டு ஆனால் இன்டெலிஜென்ட்க்கு வந்து அந்த சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் இஸ் தி ஸ்மார்ட்டஸ்ட், ஸ்மார்ட்டுக்கு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் த ஸ்மார்ட்டஸ்ட், அண்ட் இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி எழுதணும்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னு எழுதணும். ஸோ ஜார்ஜ் இஸ் தி ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் த கம்பெனி அப்படி தான் எழுதணும். ஸோ ஒரே சென்டென்ஸில் 2 அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்போது கண்டிப்பாக அந்த 2 அட்ஜெக்டிவையுமே வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து கம்பேரிட்டிவ். ஒரே சென்டென்ஸ்ல 2 கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது ER அப்படிங்கிற அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மோர் வர கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்ட்ஸ் செகண்டா போடணும். கயல் இஸ் மோர் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் தென் சாரல். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். கயல் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் தேன் சாரல்னு சொல்லக்கூடாது. ஸோ ரெண்டுமே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தான். மோர் இன்டெலிஜென்ட்டும் கம்பேரிட்டிவ் டிகிரி, ஸ்மார்ட்டரும் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த மாதிரி 2 கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்ட்ஸ் ஒரே சென்டென்ஸ்ல வரும்போது ERன்னு முடிகிற அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா மோர்ன்னு வர கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை த பெஸ்ட் ஜெனர் ஆஃப் மியூசிக். இங்கே இந்த இடத்துல த வரக்கூடாது. ஏன்னா மை அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுன். இந்த மைக்கு அப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பெஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ். இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து மைக்கு அப்புறமா வந்தா, அதாவது ஒரு பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறமா வந்தா அப்போ த யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் மை பெஸ்ட் ஜெனர் ஆஃப் மியூசிக் அப்படி போட்டால் போதும். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன, ஒரு பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறமா வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா அப்போ த யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்தால் THE த எழுதணும்ட்டு. பட் பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறமா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா THE த யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து உங்களோட லாங்குவேஜ் செக் பாயிண்ட்.
ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம், ஹோமோனிம்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு லிஸ்னிங் டாஸ்க் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து ரைட்டிங் எக்ஸசைஸ் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். இதெல்லாமே ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாவோட ஆன்சர்ஸும் வந்து உங்களுக்கு நான் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஃபைண்டிங் அவுட் தி ஆன்சர்ஸ் யூ கேன் கிராஸ் செக் வித் மை ஆன்சர்ஸ். பட் it is advised that you try on your own. Creative writing எல்லாம் நீங்கள் ஓனாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ask your doubts. Please comment me. I will definitely clarify your doubts, and thank you for watching this video.